இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். ஈரான் மீது தாக்குதல் தொடுக்க தயார் நிலையில் அமெரிக்கா. இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான உச்சக்கட்ட மோதலின் விளைவாக ஈரான் மீது தாக்குதல் தொடுப்பதற்கு அமெரிக்கா தயாராகி வருகிறது. ஈரான் மீது தாக்குதல் நடத்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒப்புதல் அளித்துள்ளதாக கூறப்படுகிறது. நேற்று வாஷிங்டனில் நடைபெற்ற தேசிய பாதுகாப்பு ஆலோசனை குழுவின் அவசர கூட்டத்தில் ட்ரம்ப் இந்த தனிப்பட்ட முடிவை எடுத்திருக்கிறார் என்று ஊடக தகவல்கள் கூறுகின்றன. எனினும் அவர் எடுத்துள்ள இந்த முடிவு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது என்ற போதிலும் அடுத்த சில தினங்களில் எந்த நேரத்திலும் ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா தாக்குதல் தொடுக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. ஈரான் அணு ஆயுத திட்டத்தை கைவிடுகிறதா என்று பார்த்துவிட்டு அதன்பின் தாக்குதல் நடத்தலாம் என்று ட்ரம்ப் முடிவு செய்துள்ளதாக தெரிகிறது. அதேவேளையில் அமெரிக்க நாடாளுமன்ற ஒப்புதல் இல்லாமல் ஈரானுக்கு எதிராக ட்ரம்ப் இந்த தாக்குதலை நடத்த தன்னிச்சையாக முடிவு செய்ய இயலாது என்றும் கூறப்படுகிறது. இதற்கிடையில் மத்திய கிழக்கில் அமெரிக்கா தனது இராணுவத்தை குவித்து வருகிறது. இதனால் பதற்றம் அதிகரித்துள்ளது. ஈரான் மீது எந்த நேரத்திலும் தாக்குதல் நடத்தப்படுவதற்கான அறிகுறியே இது என்று கூறப்படுகிறது. மலேசியாவிற்கு விதிக்கப்பட்டுள்ள வரி தொடர்பில் அமெரிக்காவுடனான மலேசியாவின் பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்று வருவதாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். மலேசியாவிற்கு அமெரிக்கா விதித்துள்ள 24 விழுக்காடு வரியை குறைப்பது தொடர்பில் இந்த பேச்சுவார்த்தையின் மையக்கருத்தாக உள்ளது. அமெரிக்காவிற்கு மலேசியா ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு கூடுதல் வரி விகிதத்தை விதித்துள்ளது. இந்நிலையில் இந்த வரி விவகாரம் தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு முதலீடு, வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் தங்கு ஜஃப்ருல் அசீஸ் மற்றும் இரண்டாவது நிதி அமைச்சர் அமீர் ஹம்சா அசிசான் தற்போது வாஷிங்டனில் உள்ளனர். அமெரிக்க வர்த்தக அமைச்சர் ஹாவர்ட் லட்னிக்குடன் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பதாக பிரதமர் குறிப்பிட்டார். நேற்று நடைபெற்ற பேச்சுவார்த்தை மிக சுமூகமாகவும் அதேவேளையில் ஆக்கப்பூர்வமான விளைவுகளுக்கான அறிகுறிகளுடன் நடைபெற்றதாக தமக்கு தகவல் அனுப்பப்பட்டுள்ளதாக டத்தோஸ்ரீ அன்வார் தெரிவித்தார். நகரி சம்பிலான் மாநிலத்தில் வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சின் கீழ் உள்ள கியாஸ் மைக்ளாஸ்க் தளங்களில் 90 விழுக்காட்டிற்கும் மேல் வர்த்தகங்கள் நிரப்பப்பட்டுவிட்டதாக மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் ஜே அருள்குமார் தெரிவித்தார். எனினும் சில மாவட்டங்களில் வர்த்தகங்களை அமர்த்துவதில் சிறு சிறு பிரச்சினைகள் இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். இன்னும் செயல்படாமல் இருக்கும் கியாஸ் மைக்ளாஸ் தளங்களில் எண்ணிக்கை மிக குறைவாகும் என்று அருள்குமார் தெரிவித்தார். இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான மோதல்கள் மத்தியில் ஈரானில் உள்ள மலேசிய தூதரகத்தில் தங்களை பதிவு செய்து கொண்ட மலேசியர்கள் பாதுகாப்பாக இருப்பதாக விஸ்மா புத்ரா அறிவித்துள்ளது. ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் உள்ள மலேசிய தூதரகம் அங்குள்ள நடப்பு நிலையை அணுக்கமாக கண்காணித்து வருகிறது. மலேசியாவிற்கு வெளியே உள்ள மலேசியர்களும் மாணவர்களும் பாதுகாப்பாக இருப்பது எல்லா நிலைகளிலும் உறுதி செய்யப்படும். இதுவே விஸ்மா புத்ராவின் முன்னுரிமையாகும் என்று ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. அவசியம் ஏற்படும் பட்சத்தில் மலேசியர்களுக்கு தேவையான உதவிகள் நல்கப்படும் என்று அது குறிப்பிட்டுள்ளது. பாஸ் கட்சி தலைவர் அப்துல் ஹடி அவாங்கின் உடல்நிலை குறித்து அறிய அவரை நேரில் காண சென்ற சுகாதார அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹ்மத் அது தொடர்பான காணொளியை சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்தது பெரும் சர்ச்சையானதை தொடர்ந்து அந்த காணொளியை தனது முகநூலில் இருந்து அமைச்சர் அகற்றினார். உடல் சுகவீனம் அடைந்து கோலாலம்பூர் IJN மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள மாராங் எம்பியான ஹடி அவாங்கை சுகாதார அமைச்சர் டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹ்மத் நேற்று நேரில் சென்று நலம் விசாரித்தார். அமைச்சரின் இந்த வருகையின் போது எடுக்கப்பட்ட காணொளி சமூக வலைதளத்தில் அவர் பதிவேற்றம் செய்ததற்கு ஹடி அவாங்கின் மகன் டாக்டர் முகமது காலில் கடிந்து கொண்டார். தங்கள் குடும்பத்தின் அனுமதி பெறாமலேயே எடுக்கப்பட்ட வீடியோ எவ்வாறு சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்ய முடியும் என்று அமைச்சரை டாக்டர் முகமது காலில் சாடியிருந்தார்.
உடல் சுகவீனம் பட்டுள்ள தனது தந்தையின் தோற்றத்தை பொதுவில் வெளியிடப்பட்டதில் டாக்டர் முகமது காலிலுக்கு உடன்பாடு இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கில்லான் பள்ளத்தாக்கில் நெடுஞ்சாலை நிர்மாணிப்பு தொடர்பில் சுகோக் நிதியில் முறைகேடுகள் புரியப்பட்டது தொடர்பில் தான்ஸ்ரீ அந்தஸ்தை கொண்ட பிரமுகர் ஒருவரை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM இன்று 3வது முறையாக வாக்குமூலம் பதிவு செய்ய முனைந்துள்ளது. பண்டார் தாசி ஸ்லாத்தானில் உள்ள அந்த தான்ஸ்ரீ இல்லத்திற்கு இன்று காலை 9 மணியளவில் SPRM விசாரணை அதிகாரிகள் வருகை தந்தனர். டொயோட்டா வியாஸ் வாகனத்தில் வந்த SPRM அதிகாரிகள் நேரடியாக அந்த தான்ஸ்ரீ இல்லத்திற்கு செல்ல இயலவில்லை. அந்த தான்ஸ்ரீ இல்லத்தை சுற்றியும் உதவி போலீஸ்காரர்கள் பாதுகாப்பு அமைக்கப்பட்டு இருந்ததால் அவர்களின் அனுமதியை பெற்ற பின்னரே இல்லத்திற்குள் அதிகாரிகள் நுழைந்தனர். நெடுஞ்சாலை நிர்மாணிப்பில் நிகழ்ந்த மிகப்பெரிய முறைகேடு என்று வர்ணிக்கப்படும் இந்த சம்பவம் தொடர்பான விசாரணையில் SPRM இதுவரை 14 கோடியே 30 லட்சம் ரிங்கிட் பெறுமானமுள்ள சொத்துக்களை பறிமுதல் செய்துள்ளது. MPV வாகனம் ஒன்று மோட்டார் சைக்கிளை மோதிய விபத்தில் ஒரே இடத்தில் வேலை செய்த 2 ஆடவர்கள் உயிரிழந்தனர். இந்த விபத்து நேற்று இரவு 9 மணியளவில் தம்பின் கம்புங்பாரு சாலை சமிஞ்சை விலக்கு பகுதியில் நிகழ்ந்தது. கடுமையான காயங்களுக்கு ஆளாகிய மோட்டார் சைக்கிளை செலுத்திய 32 வயது நபர் சம்பவ இடத்திலேயே மாண்டார். அவருடன் மோட்டார் சைக்கிளில் பின் இருக்கையில் அமர்ந்திருந்த 20 வயது வங்காளதேச ஆடவர் தம்பின் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட சில மணி நேரத்தில் உயிரிழந்தார். சமிஞ்சை விலக்கு பகுதியில் பச்சை விளக்கு மஞ்சள் நிறத்திற்கு மாறி சிவப்பு வண்ணத்திற்கு வந்த பின்னரும் முந்தி செல்ல முனைந்த 34 வயது MPV வாகனம் ஓட்டி சாலையை கடக்க முற்பட்ட மோட்டார் சைக்கிளை மோதி தள்ளியதாக பூர்வாங்க விசாரணையில் தெரியவந்துள்ளது என்று தம்பின் மாவட்ட போலீஸ் தலைவர் அமீருடின் சரிமான் தெரிவித்தார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.